அதனால்தான் இனிமையும் நீர்மையும் தமிழ் என்னலாகும் என்று சிப்பரிக்குது பிங்கள நிகண்டு. தமிழ் மொழி செம்மொழி என்ற பெருமை அடைய பல்வேறு பாதைகளில் பயணித்து முதலில் கிபி 1856 தமிழ் உயர்ந்தது செம்மொழி என்று அறிஞர் காடுவேல் எடுத்துரைத்தார். அதன் பின் மறைமலையடிகள், பகுதிமார் கலைஞர், தேவநேய பாவனர், வாபேசு ஐயர், காசு பிள்ளை என்று பல புலவர்கள் போராடினர். செம்மொழியாக ஒரு மொழியை தேர்வு செய்ய வேண்டுமானால் அம்மொழியின் இலக்கிய படைப்பு வளம் மிகுந்து இருக்க வேண்டும். தொன்மை, தனித்தன்மை, பொதுமை, நடுநிலைமை, தாய்மை தன்மை, தனித்தீங்கும் தன்மை, இலக்கண நயம், இலக்கிய நயம், கலை நயம், உயர்ந்த சிந்தனை, மொழி கோட்பாடு போன்ற 11 பண்புகளை கொண்டதால் நம் தமிழ் மொழி 2004ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் நாள் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் முன்னிலையில் மத்திய அரசால் செம்மொழி என்ற அங்கீகாரம் பெற்றுள்ளது. செம்மொழி தகுதி படைத்த தமிழ் நூல்கள் மொத்தம் 41. அவை 8 தொகை, 10 பாட்டு, 18 கீழ்கணக்கு நூல்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, தொல்காப்பியம், முத்தொள்ளாயிரம், இதனால் அகப்பொருளுரை போன்ற 41 நூல்களின் செறிவை ஆராய்ந்து தமிழை செம்மொழி என்று தகுதி படைத்தனர். இதோடு நின்று விடாமல் வருடந்தோறும் ஜூன் 3ஆம் தேதி உலக செம்மொழி தினமாக கொண்டாடி வருகின்றோம். இந்தியாவில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் ஆட்சி மொழி தமிழ், சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் ஆட்சி மொழி தமிழ், இலங்கையில் 3 ஆட்சி மொழி, அதில் நம் தமிழ் மொழியும் ஒன்று. அது மட்டுமல்லாமல் தென்னாப்பிரிக்காவில் தமிழுக்கு அரசியல் அமைப்பு அங்கீகாரம் பெற்றுள்ளது என்றால் அது நம் தமிழர்களுக்கும் தமிழுக்கும் எவ்வளவு பெருமை. இதைத்தான் தமிழன் என்றொரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்றார் வே. ராமலிங்க பிள்ளை. உலகிலேயே முதலில் மொழிக்காக ஒரு சங்கம் அமைக்கப்பட்ட பெருமை நம் தமிழுக்குரியது. அதுவே நம் தமிழ் சங்கம் என்றார் பருதிமார் கலைஞர். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி புகழ் செம்மொழியாம் தமிழ் என்றார் பருதிமார் கலைஞர். உலகிலேயே முதலில் செம்மொழி தமிழ் என்பதை விளக்கி ஆங்கிலத்தில் நூல் ஒன்றை எழுதினார் தேவநேய பாவனர். 2010ஆம் ஆண்டு தமிழ் செம்மொழி மாநாடு கோவையில் நடைபெற்ற பெருமையும்